அவளுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. கண்கள் விரிந்தது. அந்த இடத்தை கவனமாக உற்று பார்த்தபோது அது யார் என்பதை அடுத்த நொடியே அடையாளம் கண்டு கொண்டார். அது வேறு யாரும் அல்ல, சிவாதான் அங்கே நின்று கொண்டிருந்தார். அவள் மனதில் இருந்த பயம் மறைந்தது. கதவை திறந்து வெளியே சென்றார். சிவா, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இன்னும் தூங்கலையா என்று கேட்டார். எனக்கு தூக்கம் வரல அவந்திகா, அதனாலதான் காத்து வாங்க வந்தேன் என்றார். சரி, அப்ப நானும் கொஞ்ச நேரம் காத்து வாங்குறேன் என்றவள் ஒரு சிறிய தயக்கத்தோடு, சிவா, எனக்கு உன்கிட்ட ஒன்று கேட்கணும், ஆனா கேட்கலாமா வேணாமான்னு தயக்கமா இருக்கு என்று சொல்ல, மனசுல தோன்றதை கேட்டுட அவந்திகா, மறைச்சு வைக்கிறதான் தப்பு. உனக்கு என்ன கேட்கணுமோ தாராளமா கேளு என்றான் சிவா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியையும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவந்திகா தன் மனதில் இருப்பதை வெளிப்படையாக கேட்டுவிட்டு சட்டென பார்வையை தாழ்த்தி கொண்டார். சிவா சிரித்துக்கொண்டு மீண்டும் நிலவை பார்த்தான். ஃபேமிலியா என்றவன் பெருமூச்சு விட்டுவிட்டு, நீ என் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொன்னல, நாம அவனை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லிவிட்டு நிலாவை பார்த்து கொண்டே சிவா யோசிக்க தொடங்கினார். ஒரு கணம் அமைதி நிலவியது. அவந்திகா தவறான கேள்வி கேட்டுவிட்டதாக உணர்ந்தார். சாரி சிவா, எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைனா விடு என்று சொல்லிவிட்டு நகரத் தொடங்கினார். அவந்திகா போவதை பார்த்த சிவா அவளை தடுத்து நிறுத்தினார். கூடிய சீக்கிரமா நான் உன்னை என் கூட க்ளோஸா இருக்கவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்றார். சிவாவின் வார்த்தைகளை கேட்டதும் அவந்திகா புன்னகைத்தார். இன்னொரு கேள்வி, நீ ஏன் அவ்வளோ அவசரமா பாத்ரூமுக்கு ஓடி போனன்னு இன்னும் சொல்லவே இல்லையே என்றார். சிவாவை தூங்க விடாமல் செய்த கேள்வி அதுதான். ஆனால் அவனால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. அவனும் அதே கேள்விக்குதான் பதில் தேடிக் கொண்டிருந்தான். பங்களாவுக்குள் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாக சந்தேகப்பட்ட சிவா இரவு முழுவதும் தூங்காமல் அலர்ட்டாக இருந்தான். ஆனால் அவந்திகாவிடம் அதை காட்டிக்கொள்ளவில்லை. அவந்திகாவும் சிவாவும் சிறிது நேரம் வெளியில் நின்று நிலாவை ரசித்தபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு அவள் ஏதோ நினைவுக்கு வந்தவளாய், சிவா, நான் மறந்தே போயிட்டேன், நாளைக்கு காலையில எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் தூங்க போறேன், ரொம்ப நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்காம நீயும் சீக்கிரமா தூங்கிடு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார். மறுநாள் காலையில் இருவரும் காரில் வேகமாக சென்று கொண்டிருந்தார்கள். சிவாவின் கவனம் ரோட்டில் இருக்கவில்லை. அவனுடைய கவனம் முழுக்க முழுக்க இப்போது அவந்திகா மீதுதான் இருந்தது. எப்போதும் அவள் முகத்தில் இருக்கும் இன்னோசென்ஸ் இப்போது இருக்கவில்லை. அவள் டென்ஷனாக இருந்தாள். நகத்தை கடித்துக்கொண்டே சீரியஸாக எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். வெகுநேரம் அவள் அமைதியாக இருப்பதை பார்த்த சிவா, டு பி ஆனஸ்ட், இந்த அமைதி உனக்கு கொஞ்சம் கூட சூட் ஆகவே இல்லை அவந்திகா, எப்போதும் போல இரு, இப்படி அமைதியா இருக்காத என்று சொல்ல, உடனே அவள், வாட், நான் அமைதியா இருக்கனா? யாரு சொன்னாங்க? நான் இப்போ எவ்வளோ டென்ஷனா இருக்கேன் தெரியுமா? ஆல்ரெடி மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டேவே மீட்டிங்க்கு லேட்டா தான் போனேன். இப்போ திரும்பவும் அதே தப்ப பண்ணா எப்படி சிவா? அதான் டென்ஷனா இருக்கு. இதை சொல்லிவிட்டு அவள் மீண்டும் நகங்களை கடிக்க தொடங்கிவிட்டாள். அவளுடைய இன்னோசென்ட் பிஹேவியரை அவன் ரசித்தான். அவள் கைகளை கட்டிக்கொண்டு சீட்டில் சாய்ந்து அமர்ந்தாள். அவளுடைய இந்த இன்னோசென்ட்டான வெளிப்பாட்டை பார்த்த பிறகு சிவாவால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அவன் சிரிப்பதை பார்த்து அவந்திகா முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவள் வேறு பக்கம் பார்த்தபடி சிவாவுக்கு தெரியாமல் சிரித்தாள். சிறிது நேரத்தில் இருவரும் மீட்டிங் நடக்கப் போகும் ஹோட்டலை அடைந்தார்கள். அங்கே அவள் சந்திரன் குரூப்ஸின் சிஇஓவை சந்திக்க வேண்டியிருந்தது. அதனால் அவள் மிகவும் டென்ஷனாக இருந்தாள். ஆனால் சிவாவுக்கு எந்த டென்ஷனும் இல்லை. லாஸ்ட் டைம் தர்மா குரூப்ஸில் நடந்த மீட்டிங்கில் அவள் எப்படி நடந்து கொண்டாள் என்று அவன் பார்த்திருந்தான். அவந்திகா காரில் இருந்து இறங்கி ஹோட்டலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். பிறகு எதையோ மறந்தவளாய் சட்டென நின்று திரும்பி வந்து, மீட்டிங் முடிஞ்சதும் என்ன பிக்கப் பண்றியா என்று கேட்டாள். அவன் ஒரு லேசான ஸ்மைலோடு தலையை குனிந்து, அப்சல்யூட்லி மேடம், அதை விட எனக்கு வேற என்ன முக்கியமான வேலை, ஆல் தி பெஸ்ட் என்றான். அவள், தேங்க்யூ சிவா என்று சொல்லிக்கொண்டே வாட்சை பார்த்தாள். நேரம் சரியாக 10 காட்டியது. மீண்டும் பரபரப்போடு, ஓகே சிவா, நான் ஃப்ரீயானதும் உனக்கு கால் பண்றேன், பாய் என்று சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே சென்றாள். அவள் மறையும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்த சிவா சிரித்துக்கொண்டே அங்கிருந்து சென்றார். மறுபக்கம் தர்மா குரூப்ஸ் காலையில் இருந்து மிகவும் பரபரப்பாக இருந்தது. எல்லோருடைய முகத்திலும் கோபமும் அதிருப்தியும் தெளிவாக இருந்தது. எம்ப்ளாயீஸ் எல்லோரது கையிலும் ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் இருந்தது. ஒரே நேரத்தில்
அத்தனை பேரின் கையிலும் ரெசிக்னேஷன் லெட்டர் இருப்பதை பார்த்தார். எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஒரு நிமிடம் நடுங்கிவிடும். இதற்கெல்லாம் ஒரே காரணம் அவந்திகா தான். எல்லோரும் மீட்டிங் ஹாலில் கூடியிருக்க வேகமாக ப்ராஜெக்ட் ஹெட் மிஸ்டர் சமீர் ஹாலுக்குள் நுழைந்தார். உள்ளே வந்தவுடன் அவரது பார்வை அவர்களுடைய கையில் இருந்த ரெசிக்னேஷன் லெட்டர் மீது விழுந்தது. அவர் கைகளை கட்டிக்கொண்டு நின்றார். பிறகு அழுத்தமான குரலில் வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் என்று கேட்க அதற்கு எல்லோரும் ஒன்றாக இனிமே நாங்க யாரும் அந்த அவந்திகா கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டோம். ஒன்னு அவ இந்த கம்பெனியை விட்டு போகணும், இல்லனா நாங்க போயிடுவோம் என்று மிரட்டுவது போல சொன்னார்கள். இதை கேட்டு சமீர் ஒரு செகண்ட் திகைத்து விட்டார். பின் மூச்சை இழுத்து விட்டபடி யாராவது என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா என்று கேட்டார். உடனே கௌரவ் எழுந்து நின்றார். முதல் நாளில் இருந்தே அவர்தான் அவந்திகாவை அதிகமாக எதிர்த்து பேசியிருந்தார். அவந்திகா இந்த வேலைக்கு தகுதியே இல்லாதவள் என்பதுதான் அவருடைய கருத்து. அந்த கருத்தை மாற்றிக்கொள்ள அவர் தயாராக இல்லை. டுடே we are supposed to have a very big deal with சந்திரன் குரூப்ஸ். இந்த டீல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. பட் இது வரைக்கும் அவங்க மெம்பர்ஸ் யாருமே இங்க வரல. அதை விட முக்கியமா எங்க ப்ராஜெக்ட் ஹெட் அவந்திகா is still missing. ஆல்ரெடி 11 o'clock. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க வர்றதுக்கான அறிகுறியே இல்லை. இட்ஸ் நாட் a good sign சார் என்றார். இதை கேட்டவுடன் சமீரின் முகத்தில் கவலை தெரிந்தது. ஏனென்றால் இந்த டீல் தர்மா குரூப்ஸுக்கு எவ்வளவு முக்கியம் என்று அவருக்கு தெரியும். ஒருவேளை அது அவர்கள் கையில் இருந்து நழுவிவிட்டால் தர்மா குரூப்ஸ் மிகப்பெரிய லாஸை சந்திக்க வேண்டியிருக்கும். சமீர் பேசுவதற்குள் ஒரு பலத்த சத்தத்தோடு ஹாலின் மெயின் டோர் திறந்தது. உடனே எல்லோரும் சத்தம் வந்த பக்கத்தை திரும்பி பார்த்தார்கள். டோரை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தது வேறு யாருமல்ல, அவந்திகா தான். அவள் முகத்தில் கான்பிடன்ஸ் தெரிந்தது. அவள் மிடுக்காக நடந்து வந்தாள். அவள் கையில் ஒரு ஃபைல் இருந்தது. அவளை பார்த்த பிறகு எல்லோரும் சைலண்ட் ஆகிவிட்டார்கள். கௌரவ் ஏமாற்றம் அடைந்து விட்டார். எம்ப்ளாயீஸ் எல்லோரும் அவந்திகாவை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவளை தர்மா குரூப்ஸில் டிராப் பண்ணிவிட்டு சிவா அவளுக்காக வெளியில் காரில் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். அவந்திகா ஒரு புன்னகையோடு சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சந்திரன் குரூப் சேஞ்ச் த வென்யூ. இப்போ நான் அவங்கள தான் மீட் பண்ணிட்டு வரேன். டீல் பத்தி பேசி எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன், அதான் கொஞ்சம் லேட் என்றார். பின் கையில் இருந்த ஃபைலை சமீரிடம் நீட்டி டீல் இஸ் சக்சஸ்ஃபுல்லி சைன்ட் என்று சொல்ல அதை கேட்டு அங்கிருந்த எல்லோரும் ஷாக் ஆகிவிட்டார்கள். எல்லோரது பார்வையும் இப்போது அவந்திகாவின் மேல்தான் நிலைத்திருந்தது. சிலர் அதை கேட்டு சர்ப்ரைஸ் ஆனார்கள். சிலர் அதை கேட்டபோது அவளை தவறாக நினைத்து விட்டோமோ என்று வெட்கப்பட்டார்கள். அவந்திகாவின் கண்ணில் கான்பிடன்ஸ் தெளிவாக தெரிந்தது. சமீருக்கு இப்போது எப்படி ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு பக்கம் எம்ப்ளாயீஸ் எல்லோரும் ரெசிக்னேஷன் லெட்டரோடு அமர்ந்திருந்தார்கள். மறுபக்கம் அவந்திகா டீல் ஓகே என்று கான்பிடென்ட்டாக இருந்தார். அவர் ஃபைலை அவளிடமிருந்து வாங்கி அதை கவனமாக படித்தார். ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டும் போது அவர் முகத்தில் பெருமிதம் தெரிந்தது. ஃபைனலி அவர் ஃபைலை மூடிவிட்டு அவந்திகாவை நோக்கி நகர்ந்து வந்து வெல் டன் அவந்திகா, யூ டிட் இட் என்றார். அவர் அவந்திகாவை கங்க்ராச்சுலேட் செய்தார். தேங்க்யூ சார் என்று கான்பிடென்ட்டாக பதில் சொன்னவளின் பார்வை இப்போது எம்ப்ளாயீஸ் கையில் இருந்த ரெசிக்னேஷன் லெட்டர் மீது விழுந்தது. அவர்கள் எல்லோரது கையிலும் லெட்டர் இருப்பதை பார்த்ததும் அவந்திகா லேசான புன்னகையோடு சோ நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க போல, எல்லாரும் ரிசைன் பண்ண போறீங்களா என்று கேட்டாள். அதை கேட்டு எல்லோரும் வெட்கப்பட்டு தலையை கவிழ்த்துக் கொண்டார்கள். ஆபீஸில் அவளுக்கு எதிராக ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தார். யாரோ ஒருவரின் தூண்டுதலால் தான் எல்லோரும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் என்று அவளுக்கு புரிந்தது. அவள் அங்கிருந்த எல்லோரையும் பார்த்து என்னோட குவாலிஃபிகேஷனோ எக்ஸ்பீரியன்ஸோ உங்க அளவுக்கு இல்லைனாலும் என்கிட்ட ஹார்ட் ஒர்க் இருக்கு. அதே நேரம் என்னால தனியா செயல்பட முடியாது. எனக்கு உங்க எல்லாரும் சப்போர்ட்டும் தேவை. நம்ம எல்லாரும் ஒரு டீம். நம்ம டீமோட உண்மையான பலம் ஒருத்தரை நம்புறதுல தான் இருக்கு. அதை நான் ஆழமா நம்புறேன். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தா நாம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் என்றார். அங்கே ஒரு அமைதி நிலவியது. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ப்ராமிஸ் பண்றேன். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன், போனஸ் எல்லாமே கரெக்டா டைமுக்கு கிடைக்க ஏற்பாடு பண்றேன். டு பி ஆனஸ்ட், என்னோட ப்ரையாரிட்டி இந்த டீல் இல்ல, உங்க எல்லாரோட ஃபியூச்சர் தான் என்றார். அவளுடைய வார்த்தைகளில் உண்மையும் நேர்மையும் தெளிவாக தெரிந்தது. படிப்படியாக அங்கிருந்தவர்களுடைய முகம் மாற ஆரம்பித்தது. இதுவரை கோபமாக இருந்தவர்கள் அதை மறந்து மெதுவாக கைத்தட்ட ஆரம்பித்தார்கள். முதலில் ஒருவர் தொடங்கி வைக்க, பிறகு எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டினர். அந்த இடமே கிளாப் சவுண்டால் அதிர்ந்தது. ஆனால் ஒருவர் மட்டும் கைத்தட்டவில்லை. அது வேறு யாருமல்ல, கௌரவ். அவர் முகம் இன்னும் சிடுசிடுவென இருந்தது.
அவருடைய கண்களில் பொறாமை தெளிவாக தெரிந்தது. அவர் தன் கைகளை முறுக்கியபடி நின்றார். அவந்திகாவுக்கு அவரை பார்க்கும்போது எல்லாமே புரிந்துவிட்டது. இதெல்லாம் அவருடைய திட்டமாகத்தான் இருக்க வேண்டும் என்று உணர்ந்தார். இந்த டீலை கெடுப்பதற்கு அவர்தான் முயற்சி செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். அவர் அவந்திகாவை வேலையை விட்டு அனுப்ப நினைத்தார். ஆனால் இப்போது சிச்சுவேஷன் தலைகீழாக மாறிவிட்டது. இந்த டீலை மட்டுமல்ல, முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.